ஆறுபடை பார்க்க போலாமா? இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா திருப்பரங்குன்றத்துல இருக்கோம். இதுதான் நம்ம முருகனோட முதல் படை வீடு. கந்தன் சூரபத்மனை வெற்றி கொன்ற பிறகு தேவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். இந்திரன் இந்த வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டு தன் மகளான தேவயானியை முருகனுக்கு தர முடிவு செய்தார். இந்த தெய்வ திருமணம் நடைபெற ஒரு புனிதமான சக்தி வாய்ந்த இடம் தேவைப்பட்டது. அப்போதான் சித்தர்கள் தவம் செய்த இயற்கை குகைகளால் நிரம்பிய புனித மலையான திருப்பரங்குன்றத்தை தேர்வு செய்தனர். சோ முருகனுக்கும் தேவனுக்கும் இந்த புனிதமான இடத்துல தான் திருமணம் நடைபெற்றது. நாங்க எங்க இருக்கிறோம்னாக்கா திருச்செந்தூர்ல இருக்கிறோம். இது முருகனோட 2ஆம் படை வீடு. சூரபத்மன் பிரதர்ஸும் உலகத்துக்கும் தேவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்தாங்க. அதனால தேவர்கள் சிவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. அதுக்கு சிவன் அவர் டிவைன் எனர்ஜியை வச்சு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக நம்ம முருகனை உருவாக்கினார். அப்பொழுது நம்ம முருகர் பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர்ல தான் அவரோட கேம்பை செட் பண்ணி அவர் யுத்தத்தை தொடங்கினாரு. இந்த யுத்தத்துல முருகன் அவரோட வேலை வச்சு சூரபத்மனை 2ஆக வதைத்தார். சோ சூர சம்ஹாரம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த திருச்செந்தூர் மண்ணில் தாங்க. இப்போ நாங்க எங்க இருக்கிறோம்னாக்கா பழனியில இருக்கோம். இது முருகனோட 3ஆம் படை வீடு. நாரதர் கொடுத்த ஞான பழத்தை சிவன் முருகர் கொடுக்கறதா இல்ல விநாயகர் கொடுக்கறதா ஒரு போட்டி வச்சாரு. உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு அந்த ஞான பழத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போது முருகர் உலகத்தை சுத்த போயிட்டார். விநாயகர் சிவனும் பார்வதியும் சுத்தி அந்த பழத்தை வாங்கிட்டாரு. இதனால கோவம் அடைஞ்ச முருகர் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு நாடு வேண்டும் இந்த பழனி மலைக்கு வந்துட்டாரு. ஸோ சிவனும் பார்வதியும் முருகர் சமாதானம் படுத்துறதுக்காக ஞானத்துக்கே இருக்கும் பழம் நீன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அந்த பழம் நீன்னு சொன்னது காலப்போக்குல பழனியா மாறிடுச்சு. நாங்க எங்க இருக்கிறோம்னாக்கா சாமி மலையில இருக்கிறோம். இது முருகனோட 4ஆம் படை வீடு. நம்ம முருகர் பிரம்மன் கிட்ட பிரணவ மந்திரமான ஓமுக்கு அர்த்தம் கேட்டாரு. பிரம்மன் அதை சொல்ல முடியாத காரணத்தினால முருகர் பிரம்மனை சிறையில் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் பிரம்மனை விடுவிக்க சொல்லி முருகனிடம் கேட்கிறார். முருகன் நான் சிவனுக்கு ஓம் மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பதை கேட்டால் தான் பிரம்மனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாத்தீங்கன்னா சிவன் சிஷ்யனாக ஆகி முருகன் குருவாக மாறி சிவனுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திரத்தை குறித்து சொல்லுகிறார். அதனாலதான் சுவாமிக்கு குருவானவர் சுவாமிக்கே நாதனாக இருந்த தொட்டுதான் சுவாமிநாதன் இந்த முருகருக்கு பேர் வந்துச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா திருத்தணியில இருக்கிறோம். இது முருகனோட 5ஆம் படை வீடு. இந்த திருத்தணியில தான் நம்ம முருகர் அருணகிரிநாதருக்கு சக்தி வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் பொய்யாட்டா மாறி திருப்புகள் எழுதினாரு. நம்ம முருகர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்துவிட்டு அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக இருந்த இடம் தான் இந்த திருத்தணின்னு சொல்றாங்க. இந்த திருத்தணிக்கு அதுக்காக தான் திருத்தணிகைன்னு ஒரு பேரும் இருக்கு. இப்போ நாங்க எங்க இருக்கிறோம்னாக்கா பழமுதல் சோலையில இருக்கோம். இதுதான் முருகனோட கடைசி படை வீடு. இந்த சோலை மலையில தான் நம்ம முருகன் அவையர்ட்ட இருக்கிற ஹிடன் பிரைடை ரிமூவ் பண்றதுக்காக காட்டுவாசி பாலகனாக தோன்றினார். இப்போ நம்ம முருகன் அவையார் கிட்ட சுட்டப்பழ வேணுமா சுடாத பழமா வேணுமான்னு கேட்டார். அவையார் சுட்டப்பழ வேணும்னு கேட்டாங்க. அவையார் கீழே விழுந்த பழங்களை மண்ணா எரிச்சேன்னு எடுத்து ஊதும் போது முருகன் என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டார். பழம்னா ரைப் ஃப்ரூட், சுடாத பழம்னா அன்ரைப் ஃப்ரூட். ஸோ இங்க அவையார் மீன் பண்ணது பாத்தீங்கன்னா இனிஷியலி ரைப் ஃப்ரூட் தான். முருகனும் மீன் பண்ணது அதுதான். பட் அந்த அவையார் கீழே அதை எடுத்து ஊதும் போது முருகர் அதை சுடாத பழம், அதாவது ஹீட்டா இருக்கா அதுக்கோசரம் ஊதுறியான்னு சொல்லும் போது இந்த டியூவல் மீனிங் எப்படி இந்த சின்ன பாலகன் கிட்ட இருக்கும். அந்த பாட்டி நீ யாருப்பான்னு கேட்கும் போது முருகர் அவரோட கடவுள் ரூபத்தை அவையாருக்கு காட்சி கொடுத்தது இந்த பழமுதிர் சொல்லை. பெங்களூர்ல இருக்கிற முருக பக்தர் நீங்க ஆறுபடை முருகன் வீடு பார்க்கணுமா? இதோ டெம்பிள் ட்ரிப் மூலமா ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட நாங்க பேக்கேஜ் ட்ரிப் மாசம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புக் பண்ணணும்னா இது கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.